வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். 2024க்குரிய அகஞ்சுரக்கும் தொகுதி இல்லைன்னா எண்டோக்ரைன் சிஸ்டம் அதில் 2 எஸ்ஏ கொஷின்ஸ் கேள்வி கேட்டிருந்தோம். அதற்குரிய ஆன்சர்ஸை நாங்கள் டிஸ்கஷன் பார்ப்போம். முதலாவது கேள்வியை பாருங்கள். மனித உடல் வெப்பநிலை சீராக்கத்தை விளக்குவதோடு மனித தோலின் பங்களிப்பையும் சுருக்கமாக விளக்குக. சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த எஸ்ஏ எழுதுறேன்றாலும் முதலாவது நீங்கள் என்ன செய்யணும், அந்த எஸ்ஏக்குரிய அறிமுகம் எழுதணும். ரெண்டாவது அதற்குரிய உடல் எழுதணும். மூணாவது முடிவுரை எழுதணும். இது எல்லா எஸ்ஐக்கும் பொதுவான ஒரு விஷயம். அறிமுகம் என்று சொல்லக்குள்ள அதாவது இந்த இதில் இந்த அந்த உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அந்த கேள்வியில் சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கொள்ளணும். ஓகேயா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன வேர்ட் என்னென்ன சொல்லியிருக்காங்க. முதலாவது மனித உடல் வெப்பநிலை சீராக்கம். சரியா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மனித உடல் வெப்பநிலை சீராக்கம். சரியா? இதை பற்றின ஒரு அறிமுகம் நீங்கள் கொடுக்கணும். நான் இதுக்கு எழுதுறேன் எப்படின்னு சொன்னால் சாதாரண மனித உடல் வெப்பநிலை எவ்வளோ 36.9 செல்சியஸ். சரியா? இது முதலாவது விஷயம். இதை விட வெப்பநிலை அதிகரிக்கக்குள்ள இந்த 36 அதிகரிக்கும் போதோ அல்லது குறையும் போது என்ன நடக்கும்னு சொன்னால் வெப்பநிலை சீராக்கம் நடைபெறும். இது அடுத்த பாயிண்ட். அடுத்த விஷயம் நீங்கள் இதில் நீங்கள் எழுத வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் உடல் வெப்பநிலை கட்டுப்பாட்டு மையம். அதாவது இது உங்களுக்கு எதால் கட்டுப்படுத்தப்படும்னு சொன்னால் பரிவக கீழில் உள்ள வெப்பநிலை கட்டுப்பாட்டு மையத்தினால் கட்டுப்படுத்தப்படும். சரியா? இப்போ இந்த நாலு விஷயமும் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் அறிமுகத்தில் எழுத வேண்டிய விஷயம். அடுத்தது அடுத்தது என்னன்னு சொன்னால் நீங்கள் உடலில் என்னென்ன விஷயம் எழுதணும். சரியா? இப்போ உடலில் நீங்கள் டிரெக்டாகவே வரலாம். அதாவது மனித உடல் வெப்பநிலை அதிகரிக்குது. மனித உடல் வெப்பநிலை அதிகரிக்குது, கூடுதோ. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று சுற்றேலுக்குரிய வெப்பநிலை கூடும். அடுத்தது ஆழமான வெப்பநிலை கூடும். சரி, ஆழமான உடல் வெப்பநிலை கூடும். சரியா? சுற்றேலுக்குரிய வெப்பநிலை கூடுறதை யார் உணர்றேன்னு சொன்னால் தோலில் இருக்கிற வெப்ப வாங்கிகள் இந்த இடத்துல தூண்டப்படும். சரியா? அடுத்தது ஆழமான வெப்பநிலை அதாவது பரிவக கீழுக்கு குருதி செல்ல போகக்குள்ள எங்களுக்கு அதில் இருக்கிற என்ன சொல்கிறது, வெப்பநிலைக்கு உணர்வுள்ள வாங்கிகள், வெப்பநிலைக்கு உணர்வுள்ள வாங்கிகள் தூண்டப்பட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் கணத்தாக்கம் எங்களுக்கு பரிவகைகளே கடத்தப்படும். சரியா? கணத்தாக்கம் என்னத்தை கடத்தப்படும்னு சொன்னால் உடல் வெப்பநிலை கட்டுப்பாட்டு மையத்துக்கு போகும். சரியா? அப்போ இது 2ல் இருந்தும் சரியா, இந்த 2ல் இருந்தும் வர கணத்தாக்கங்கள் எங்கே போகும்னு சொன்னால் வெப்பநிலை கட்டுப்பாட்டு மையத்துக்கு போகும். கட்டுப்பாட்டு மையத்துக்கு கொண்டு செல்லப்படும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் எழுதணும். சரியா? கொண்டு செல்லப்பட்ட பிறகு இதில் இருந்து வெப்பநிலை கூட தானே இருக்குது. அப்போ வெப்பநிலையை குறைப்பதற்கான
அதாவது வெப்ப பெருகை பொறிமுறைகள் வந்து இல்லாமல் செஞ்சும் அடுத்தது வந்து 2 விஷயம் நடக்கும். முதலாவது விஷயம் வெப்ப பெருகை பொறிமுறைகள் பெருகை பொறிமுறைகள் இல்லாமல் போகும். 2வது விஷயம் என்னன்னு சொன்னால் வெப்பத்தை இழக்கிற பொறிமுறைகள், வெப்பத்தினை இழக்கும் பொறிமுறைகள் ஆரம்பமாகும். பொறிமுறைகள் ஓகேயா? சரியா? அடுத்தது என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ வெப்பநிலை வந்து நியம நிலைக்கு வந்துச்சுன்னு சொன்னால், வெப்பநிலை வந்து நியம நிலைக்கு வந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து என்ன நடக்கும்? தோலில் இருக்கிற நான் என்ன சொல்கிறது சுற்றேல் வெப்ப வாங்கிகள் வந்து தூண்டப்படாது. சரியா? அதே மாதிரி எங்களுக்கு வந்து பரிவகக்குள்ளையும் வெப்ப வாங்கிகள் வந்து எங்களுக்கு வந்து தூண்டப்படாது. ஓகேயா? சரியா? தூண்டப்படாது எங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் வெப்பத்தை நிறுத்துகிற பொறிமுறைகள் எல்லாமே எங்களுக்கு இந்த இடத்துல இல்லாமல் போகுது. ஓகேயா? இதில் ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னென்னா மனித தோலின் பங்களிப்பையும் சுருக்கமாக விளக்குக என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ மனித தோலின் பங்களிப்பை நீங்கள் எழுதப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே போடலாம். சரியா? முதலாவது விஷயம் என்ன? தோல்னு சொன்னால் என்ன? ஃபுல்லாகவே எங்களோட உடம்பை வந்து போர்த்தி காணப்படுற ஒரு கட்டமைப்பு. போர்த்தி காணப்படும். அடுத்தது வந்து இது என்ன செய்ய போதோ இது வந்து வெப்ப இழப்புலையும் அங்கே வந்து வெப்ப பெருகை பொறிமுறைகள் என்ன செய்யணும்னு சொன்னால் பங்கெடுக்கும். அது எப்படின்னு சொல்லி நீங்கள் விளங்கப்படுத்த போக தேவையில்ல. என்னத்தில் அறிமுகப்பாட்டில் நீங்கள் இது எங்கே விளங்கப்படுத்த போகணும்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த உடலுக்குள்ளே நீங்கள் இதை பற்றி விளங்கப்படுத்த போகணும். ஓகேயா? இப்போ நான் வந்து தோலில் பங்களிப்பு எழுதப்பில்லை. முதலாவது விஷயம் நான் ஆல்ரெடி வந்து என்ன செஞ்சிட்டோம், அந்த தோலில் இருக்கிற வெப்ப வாங்கிகளை பற்றி நாங்கள் வந்து சொல்லிட்டோம். அடுத்த விஷயம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அதாவது வியர்வை சுரப்பிகள் தோலில் காணப்படுது. வியர்வை சுரப்பிகள். இந்த வியர்வை சுரப்பிகள் மூலம் என்ன செய்யப்படும்னு சொன்னால் வியர்வை வந்து வெளியேறி என்ன செய்யும்னா வெப்பநிலை வந்து குறையும். இதை நீங்கள் சேர்த்த மாதிரியே எழுதலாம். ஓகே தானே? அடுத்த விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் வெப்பநிலை கூர்ணத்தை பற்றி எழுதுகிறோம். அடுத்தது வந்து சுற்றாடல் வெப்பநிலை குறையும் போது எங்களுக்கு இதே மாதிரி என்னது அதே சுற்றையல் அதே எனது ஆழமான பகுதி. சரியா? அதே சுற்றையல் அதே ஆழமான பகுதி. இதில் என்ன செய்ய போகுது? இதில் வந்து குளிர்வாங்கிகள் காணப்படும். சரியா? குளிர்வாங்கிகள் காணப்படும். அதே மாதிரி இங்கே வந்து வெப்பநிலை உணர் நரம்பு முடிவிடங்கள். இதில் நீங்கள் தெரிய வேண்டிய விஷயம், ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் குளிர்வாங்கிகள் அங்கே வந்து வெப்ப வாங்கிகள். சரியா? தோலில் வந்து அதிக வெப்பநிலையை உணர்றதுக்குரிய வெப்ப வாங்கிகளும் இருக்குது, குளிர்வாங்கிகளும் இருக்குது. அந்த 2 விஷயத்தையும் நீங்கள் வந்து விலையும் கொள்ளணும். சரியா? தோலில் வந்து இப்போ அதிக வெப்பநிலையை விளங்குறதுக்காக வந்து எங்களுக்கு வெப்ப வாங்கிகளும் இருக்குது. அதே மாதிரி குளிரை உணர்றதுக்காக எங்களுக்கு வந்து குளிர்வாங்கிகளும் இருக்குது. சரியா? இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் விலையும் கொள்ளணும். அதே இது வந்து நாங்கள் பரிவகைகளையே கதைக்கக்குள்ள நாங்கள் அப்படி வந்து கதைக்க மாட்டோம். வெப்பநிலை உணர்வு நரம்பு முடிவிடங்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பேசுவோம். சரியா? இதே மாதிரி நீங்கள் அந்த வெப்பநிலை அதிகரிப்புக்கு நீங்கள் எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் எழுதணும். சரியா? அங்கே வந்து முடிவுரைக்கு நீங்கள் என்ன எழுதணும்னு சொன்னால் இது வந்து ஒரு முடிக்கிற மெத்தட் என்ன? இப்படி பரிவகக்கீழ் அலையும், அதாவது பரிவகக்கீழில் உள்ள வெப்பநிலை கட்டுப்பாட்டு மையம்
இப்படி எங்களுக்கு என்ன செய்யுது, வெப்பநிலை சீராக்குவதில் பங்களிப்பு செலுத்துகின்றது. சரியா? அடுத்தது வந்து மனித தோல் வந்து வெப்பநிலை சீராக்குவதில் மேற்குறித்தவாறு பங்களிப்பு செய்கின்றது என்று நீங்கள் சொல்லி என்ன செய்யலாம்னு சொன்னால் எழுதிடும். ஓகேயா? நாங்கள் இதுக்கு வந்து 150 மார்க்ஸ் கொடுப்போம். நான் வந்து இந்த ஆன்சர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் எழுதிருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து வரப்போகுது. மொத்தம் 38 பாயிண்ட்ஸ் இந்த வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பாயிண்ட்ஸ். அப்போ நாங்கள் மொத்தம் 152 பாயிண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு 150 பாயிண்ட்ஸ் இதில் வந்து கிடைக்கும். ஓகேயா? சரியா? இப்போ நாங்கள் அடுத்த கேள்வி போவோம். ரெண்டாவது கேள்வியை பாருங்கள். மனித குருதி குளுக்கோஸ் மட்ட ஒழுங்காக்கத்தை விளக்கி நீரிழிவு நோயின் உருவாகும் முறையினை சுருக்கமாக கூறுக. சரியா? அப்போ இதில் வந்து நாங்கள் அறிமுகத்தில் வந்து என்ன செய்வோம், எங்கள்கிட்ட குருதி குளுக்கோஸில் வந்து சாதாரண குளுக்கோஸ் அளவு எவ்வளோ, சாதாரண குருதி குளுக்கோஸ் மட்டம், சாதாரண குருதி குளுக்கோஸ் மட்டம் அது வந்து 70லிருந்து 110 மில்லிகிராம் பர் லிட்டர் 100 மில்லி லிட்டர் என்ற மாதிரி இருக்க போகுது. இதை நீங்கள் முதலாவது எழுதுவீங்க. சரியா? இப்போ வந்து நீரிழிவு நோய் என்று சொன்னால் சரி, அடுத்தது வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் வந்து லங்கஹான் சதையில் இருக்கிற லங்கஹான் சிறு தீவுகளினால் உருவாக்கப்படும் இன்சுலின் வந்து என்ன செய்யப்படுது, சதையில் இருக்கிற லங்கஹான் சிறு தீவுகளால் உருவாக்கப்படும் இன்சுலின் வந்து என்னென்னு சொன்னால் இந்த குளுக்கோஸ் சீராக்கத்தை பேணுது. சரியா? குளுக்கோஸ் சீராக்கத்தினை பேணுகின்றது என்ற விஷயத்தை நாங்கள் ரெண்டாவது விஷயம் எழுதணும். சரியா? மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னால் நீரிழிவு நோயின்னு சொன்னேன்டா மிக அதிக காலத்துக்கு என்ன செய்கிறது, குருதியில் குளுக்கோஸ்ட மட்டம் வந்து உயர்வாக காணப்படுறது. குருதியில் குளுக்கோஸ்ட மட்டம் வந்து உயர்வாக காணப்படுதல். சரியா பிள்ளைகள்? அப்போ இதை நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும். அடுத்த விஷயம் பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உடல் பகுதியில் நீங்கள் என்ன எழுதணும்னா நீங்கள் நார்மலான குளுக்கோஸ் சீராக்கத்தை எழுதுங்க. அதாவது வந்து என்ன செய்யுது, எங்களோட குளுக்கோஸ் மட்டம் வந்து நியம நிலையை விட கூடினுச்சுன்னு சொன்னால் என்ன செய்யும், சதையில் இருக்கிற அது தேவையில்லை. சரியா? இன்சுலின் வந்து எங்களுக்கு வந்து விடுவிக்கப்படும். சரியா? இன்சுலின் வந்து எங்களுக்கு வந்து விடுவிக்கப்படும். இன்சுலின் போய் என்ன செய்யும்னு சொன்னால் இன்சுலின் வந்து சில களங்களில் தொழிற்படும். சரியா? இன்சுலின் வந்து எங்களோட உடற்கலங்களில் தொழிற்படும். சரியா? உடற்கலங்களில் தொழிற்படும். சரி, அந்த களங்கள் யாருன்னு சொன்னால் எங்களுக்கு பிரதானமாக ஈரலும் வன்கோடு தசை கலங்கள் தான் அந்த பிரதானமான எங்கிற உடற்கலங்கள். சரியா? அங்கே வந்து தொழிற்பட்டு என்ன செய்யும் என்று சொன்னால் குளுக்கோஸ் 3 விஷயம் நடக்கும். சரியா? ஒன்று வந்து குளுக்கோஸ் வந்து உள்ளெடுக்கப்படுதல். சரியா? குளுக்கோஸ் வந்து உள்ளெடுக்கப்படுதல். ரெண்டாவது வந்து உள்ளெடுக்கப்பட்ட குளுக்கோஸ் வந்து உடைக்கப்படுதல். சரியா? உடைக்கப்படுதல் எப்படி, எங்களுக்கு வந்து கலச்சுவாசம் மூலம் உள்ளெடுக்கப்பட்ட குளுக்கோஸ் வந்து உடைக்கப்படுதல். மூணாவது விஷயம் வந்து குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக மாற்றப்பட்டு சேமிக்கப்படுதல். சரியா? குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக மாற்றப்பட்டு சேமிக்கப்படுதல். சரியா? இதனால் என்ன செய்யும்னு சொன்னால் குருதியில் இருக்கிற குளுக்கோஸ் மட்டம் வந்து குறையும். சரியா? குருதியில் இருக்கிற குளுக்கோஸ் மட்டம் வந்து குறைஞ்சி சரியா குறைஞ்சி வந்து என்ன செய்யும்னு சொன்னால் நியம நிலைக்கு வரும். நியம நிலைக்கு வரக்குள்ள எங்களுக்கு வந்து எதிர்பின்னூட்டல் பொறிமுறை மூலமாக
எங்களுக்கு வந்து இன்சுலின் வந்து உற்பத்தி செய்கிறது வந்து அப்படியே இல்லாமல் போய்த்திடும், சரியா, குறைஞ்சிடும். அடுத்தது வந்து எங்களோட குளுக்கோஸ் மட்டம் குறையக்குள்ள குளுக்கோஸ் மட்டம் எங்களுக்கு குறையக்குள்ள எங்களுக்கு அதால் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் குளுக்கோஹோன் வந்து கூடும். ஓகேயா, குளுக்கோஸ் இது வந்து குறையக்குள்ள என்ன செய்கிறது, எங்களுக்கு குளுக்கோஹோன் வந்து கூடும், சரிதானே. அது நீங்கள் எழுதையிலும் விலங்ககான் சிறுதீவில் உள்ள அல்ஃபா கலங்களால் பீட்டா கலங்கள் இன்சுலின், அல்ஃபா கலங்களால் குளுக்கோஹான் ஹோமோன் சுரக்கப்படும். ஓகே, இது என்ன செய்யும் என்று சொன்னால் இது வந்து இதுவும் ஈரல்லையும் வன்கோட்டு தசையிலையும் வேலை செய்யும், கிட்னிலையும் வேலை செய்யும், சரியா. ஈரல், வன்கோட்டு தசை, அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து சரி வன்கோட்டு தசையிலையும் இது வந்து தொலைட்பட்டு என்ன செய்யும், இதில் சேமிக்கப்பட்ட கிளைக்கோஜன் வந்து எங்களுக்கு வந்து உடைக்கப்பட்டு எப்படி குளுக்கோஸாக மாறுவதை தூண்டும், ஓகே. இதுதான் எங்களுக்கு நார்மலாக நடக்கிற விஷயம். அடுத்த விஷயம் வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நீரிழிவு நோய்னு சொன்னால் நாங்கள் முதலாவது என்னென்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம், சரியா. இப்போ நீரிழிவு நோய் எப்போ எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், குருதியில் இருக்கிற குளுக்கோஸ் மட்டம் வந்து கூடுது. எவ்வளோ நீண்ட காலத்துக்கு குருதியில் இருக்கிற குளுக்கோஸ் மட்டம் வந்து அதிகமாக காணப்படும், ஓகேயா, சரியா. குருதியில் இருக்கிற குளுக்கோஸ் மட்டம் வந்து நீண்ட காலத்துக்கு வந்து இருக்கும். இதற்குரிய காரணம் என்ன என்று சொன்னால், இன்சுலின் வந்து நம்ம சிம்பிளாக சொல்லலாம் தானே, இன்சுலின் சுரக்கப்படுறது வந்து இன்சுலின் சுரக்கப்படுதல் வந்து எங்களுக்கு வந்து குறைவடைகிற, அது முதலாவது ரீசன், சரியா, குறையும், சரியா. ரெண்டாவது வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், இன்சுலின் தொழிற்பாடு, சரியா, இன்சுலின் தொழிற்பாடு வந்து குறையுது, சரியா. இந்த ரெண்டு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், சரியா. முதலாவது வந்து என்ன, இன்சுலின் சுரக்கப்படுற அளவு குறையிற, ரெண்டாவது வந்து இன்சுலின் தொழிற்பாடு வந்து குறையிற, சரியா. இந்த ரெண்டு ரீசனை நீங்கள் எழுதியிருக்கணும். அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து முடிவுரையில் வந்து நீங்கள் அறிமுகத்தில் என்ன எழுதினீங்களோ அது சரின்னு சொல்லி எழுதணும். அப்படின்னா அதாவது வந்து என்ன செய்யலாம், குருதியில் குளுக்கோஸ் மட்டம் ஒழுங்காகாத வந்து எங்களுக்கு வந்து குளுக்கோஹோன் என்ற ஹோமோனும் எங்களோட இன்சுலின் என்ற ஹோமோனும் வந்து தீர்மானிக்கின்றது, சரியா. அதே மாதிரி நீரிழிவு நோயோட அடிப்படை வந்து என்னென்று சொன்னால், எங்களுக்கு வந்து இன்சுலின் அளவு வந்து குறையிற, இன்சுலின் சுரக்கப்படுற அளவு வந்து குறையிற முதலாவது அடிப்படை. ரெண்டாவது அடிப்படை இன்சுலின் தொழிற்பாடு வந்து குறையிற, ஓகேயா.